OA யூசர்ஸ் நியூவான UI பார்த்தீங்கன்னா, VI ஆப்க்குள்ள வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன எப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UI ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். லிட்ரலி பார்க்கும்போது ஜியோவை விட பெட்டரான UI வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம். இதுக்கு சில பல ரீசன்ஸும் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த AGR டியூ மத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் ஆனனால, இப்போ VI ஒன் ஸ்டெப் க்ளோஸரா போலான்னு நெனைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க ஆப்போட லேகியான இன்டர்ஃபேஸ கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டு, இப்ப நியூவஸ்ட்டான UI வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். UI பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். உள்ள இருக்க சில ஃபீச்சர்ஸ் அதே மாரி தான் இருக்கு. ஆனா, இப்ப ஜஸ்ட் ஸ்லாண்டிங் மூலியமாவே நம்மளால மல்டிபிளான ஃபீச்சர்ஸ இண்டிவிஜுவலா சூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அத இப்போ நம்மளால டைரக்ட்டாவே சூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். விஐபி நம்பர் கெட் பண்றது, பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளான திங்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த 786 நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரேர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி நம்பர்ஸ் எல்லாமே கிராப் பண்றதுக்கு இந்த வகையான ஆப்ஷன்ல தெளிவா வந்து இருக்கான்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, அடிஷனல் ஆஃபர்ஸ் ஆகட்டும், பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான பிரீமியமான சலுகைகளாகட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு காம்பேக்ட்டா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்க உண்மையாலுமே நல்லா இருக்கு. தென் இத காலர் டோன் வைக்கிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். அகைன் விஐயோட ஃபிட் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ரிவார்ட்ஸும் வந்த பாடம் இல்ல. ஆனாலும் ஸ்டில் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதில ரிவார்ட் வந்து கிளைம் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்றேன். இன்னும் பல விஷயங்களும் நல்லா தான் இருக்கு. பட் அகைன் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்டேட்டிங் கேட்குதுன்னு சொல்லலாம். இந்த நியூவான யூஐக்குள்ள. உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா அப்டேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அகைன் அந்த அப்டேட் கேட்குது. நான் அதையும் இங்க ஷோ பண்றேன். அண்ட் ஓவரால் நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து கிளைம் பண்ற ஆப்ஷன், பார்க்கறது, வியூ பாயிண்டிங் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்டகிரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இங்க எந்த வகையான கிளிச்சுமே இல்ல. தென் பெனிஃபிஷியல் பேக் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கோம், இல்ல அப்படிங்கிறதையும் பாட்டம்ல பார்த்துக்கிற ஆப்ஷன் ஸ்டில் அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒவ்வொரு டேட்டும் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு தெளிவா கிளாரிட்டியா குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இங்க இருந்தே நம்ம வியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணி அத வந்து ஆக்டிவேட்டோ, டீஆக்டிவேட்டோ பண்ணிக்க முடியும். அண்ட் இப்ப லாஸ்ட்டா ரீசார்ஜ் பண்ண பிளான்ஸ் எப்போ முடிய போகுது அண்ட் அடிஷனலா நம்ம ஏதாவது ரீசார்ஜ் பிளான்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதோட கிளைம் எப்போ வந்து கண்டினியூ ஆகும், எப்போ வந்து அந்த கிளைம் முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லலாம். மேபி இது ஒரு கிளிச்சா கூட இருக்கலாம். இல்ல நியூவஸ்டான யூஏ வந்து ரீவைண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதான்னு தெரியல. பட் அப்டேட் அப்படிங்கிறது சைபர்டெனிஸே கேட்டுட்டே இருக்கு. நீங்க பீட்டா வெர்ஷனோ ஸ்டாண்டர்ட் வெர்ஷனோ, ஆனா இங்க ஸ்பெசிஃபிக்கான அப்டேட் நம்ம டெய்லியுமே குடுக்குற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு மட்டும் இந்த யூஏல எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யூஐ பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஒன்ஸ் தான் அந்த மாரி கேட்டுட்டு இருந்தது. இப்ப நியூவான யூஐ பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அப்டேட் கேட்கறனால கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் ஹெல்ப்லைன் ஆப்ஷன் ஆகட்டும் அண்ட் டிஎன்டி மோட் ஆகட்டும், இதை எனேபிள் பண்றது எல்லாமே ரொம்பவே ஷார்ட்டடா வந்து குடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். இத கன்டினியூஸா நம்மளால வந்து யூஸும் பண்ண முடியும். அண்ட் ஷாப்பிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. இங்கேயுமே நிறைய இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு, எந்தெந்த மாரிலாம் நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் விஐயோட ஃபைனான்ஸ்க்கான ஆப்ஷனும் அண்ட் என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஷாப் பண்ற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவராலா நல்லாவே குடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் நல்லா இருக்கு. முன்ன இருந்தத விட லேகியாவோ, பக்காவோ இல்ல. ஆனாலும் சில விஷயங்கள ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.